நாம் இப்போது எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கு ஒரு வாக்குத்தத்தனும் வாங்கணும். யாரெல்லாம் வாங்கலை? எல்லாருக்கும் வந்துச்சிங்களா? இந்த வாக்குத்தத்தனும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும் என்ற தலைப்பில் 5 காரியங்கள் குறித்து சுருக்கமாக சொல்லி நான் முடிக்கிறேன். நான் பிரசங்க அதிகமாக பேச விரும்பல. இந்த வாக்குத்தத்தங்களை நம் வாழ்க்கையில் நிறைவேறும் என்றால் முதலாவது நாம் சத்தியத்துக்கும் ரட்சிப்புக்கும் காத்திருக்க வேண்டும். ஆக்சுவலி இந்த இரவு நேர ஆராதனையை ஆங்கிலத்தில் வாட்ச் நைட் சர்வீஸ் சொல்கிறாங்க. வீழ்த்திரு இரவு, அதாவது காத்திருக்கு ஜெபிக்கிறது. ஏன்னா காத்திருக்கணும். நம்ம இந்த வருடம் முழுவதும் நம்ம அநேக காரியங்களில் ஈடுபட்டு அநேக விதமான எத்தனோ ஜெபம் பண்ணியிருப்போம், எத்தனோ ஆராதனை பார்த்துருப்போம். ஆனால் அந்த 12 மணி அது எப்போ வருதுன்றது காத்து கொண்டு இருக்கிறோம். அதாவது காத்து இருக்கிறது. ஏன்னா நமக்கு கடந்த வருடத்தில் எத்தனோ துன்பங்கள், கஷ்டங்கள், நோய்கள் எல்லாம் இடத்துலேருந்து கடவுள் மீட்டு ஒரு புது வருடத்தில் நம்மளுக்கு எது மாதிரி ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் நம்மளுக்கு தருவார். அந்த வாக்குத்தத்தின்படி நம்மளை எப்படி ஆசீர்வதிப்பார் என்று காத்து கொண்டு ஒவ்வொரு ஆவலோடு காணிக்க போட்டு நம்ம எல்லாருமே கியூவில் நின்று வாங்கணும். அந்த வாக்குத்தத்தம் நம்மள நிறைவேற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? முதலாவது சத்தியத்துக்கும் ரட்சிப்புக்கும் காத்திருக்கணும். சத்தியமன் என்றால் யார்? சத்தியமன் என்ன? எஸ், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். சத்தியத்துக்கு முதலாவது இயேசு என்று யாரும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். யாருன்னு பொதுவாக தெரியும் கிறிஸ்துன்றது. ஆனால் அவருடைய வாக்குத்தத்தம் வேதத்தில் பிரகாரம் அவர் அறிய வேணும். அதாவது வேத வசனங்களே சத்தியத்தையே அறிந்து, சத்தியத்தை அறிந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பு வரும். சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்ளாவிட்டால் நம்ம ரட்சிக்கப்பட முடியாது. எப்படி ரட்சிக்கப்படும்? எதில்? சத்தியம். ஒரு பாவத்திலிருந்து விடுதலை வேணும்னா நமக்கு சத்திய வாக்கு அவசியம். எத்தனையோ நிறைவேற்றல் ஊமைகள் சொல்லியிருக்கிறார் இயேசு. ஆனால் நம் சத்தியத்துக்கு காத்திருந்து நம்ம ரட்சிக்கப்படணும். நம்ம ரட்சிப்புக்கும் காத்துக்கணும். முதலாவது ரட்சிக்கப்பட வேண்டும். நம்ம சத்தியத்தை பின்பற்ற வேண்டும். சத்தியத்தை பின்பற்ற வேண்டும் என்றதால் இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டும். அதுதான் முதலாவது. நம் இயேசுவை பின்பற்றி ரட்சிப்பை பெற்றுக்கொண்டால் தான் நம்முடைய வாழ்க்கையிலேயே இந்த வேத வசனங்கள், இந்த வாக்குத்தத்தம் வசனங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிறைவேறும். இரண்டாவதாக நீதிக்காக காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் நீதிமானாக மாறும். அதை வேதம் சொல்வது, நீதின் மேலே பசி தாகம் உள்ளவர் பாக்கியவன். அப்படின்னா பசி இருக்கும்போது நம்ம என்னென்ன சாப்பிடணும் தோணும்? எப்படி இருக்கும்? கொஞ்சம் லேட்டானாலும் என்ன மாதிரி ஒரு கோபம் வெறிச்சில் வரும். அதே மாதிரி நீதியிலே அந்த வரவுக்கு இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் 2 பசங்க இருந்தால் அந்த 2 பசங்களுக்கு ஒரு சரி சமானமாக பார்க்கணும். ஒரு சின்னவனை ஒரு மாதிரி, பெரியவனை ஒரு மாதிரி. நம்ம அது வழக்க போல தான் பார்க்குறோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நீதியாக அது சபையில் நீதியாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கோல் மூடுறது, ஒருத்தருக்கு சண்டை விடுது, அந்த பிரதர் இப்படி, இந்த பிரதர் இப்படி, இந்த சிஸ்டர் இப்படி இருக்கக்கூடாது. நம்ம நீதியை அந்த விஷயத்தில் தான் காட்டணும். நம்ம நீதியாக இல்லை, நம்ம கொடுக்குற நம்ம வேலை செய்கிற இடத்துல நீதியாக இருக்கணும். 8 மணி நேரம் கம்பெனியில் போய் வேலை செய்கிறோன்னா அந்த 8 மணி நேரம் கழிப்பு கட்டாயமாக ஒழிக்க வேண்டும். அந்த நீதி இருக்கணும். மற்றவர்களுக்கு யாருக்காவது நியாயம் சொல்ல வேண்டாம், அந்த நியாயம் சொல்லுதல் நீதியாக இருக்கணும். இப்படி அநேக எடுத்துக்கலாம். அநேக காரியங்கள் இருக்கிறது. நீதிக்காக காத்தணும். மனுஷனுக்கு ஒன்றுனா ஒரு நீதிமானாக மாற வேண்டும். இதில் பேர் கொண்டவர் யார்? யோபு. வேதத்தை சொல்லியிருக்கிறார், எந்த காரியத்திலும் அவன் தவறு செய்யலை என்று வேதம் சொல்லியிருக்கிறது. நீதிமானம். அது போலவே நம் நீதிக்காக காத்திருக்க வேண்டும். மூன்றாவது, நம்ம இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். அதுக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். நம் இருதயம் எப்போ ஸ்திரப்பட வேண்டும்? சத்தியத்துக்கு காத்திருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நீதிமானம் இருக்கும்போது நம்ம இருதயம் ஸ்திரப்படும். அந்த இருதயம் ஸ்திரப்படுறதாலாம் நம்ம ஒவ்வொரு காரியம். இன்றைக்கி இருதய ஸ்திரத்தோடு நம்ம இங்கே உட்காந்துக்கிறோம். நம்ம இருதயம் சொன்னபடியாக தான் நீங்கள் வந்து இருக்கிறோம். நம்ம இருதயம் பேசப்படினால்தான் நம்ம இங்கே கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்ம இருதயம் போக்கள் போனால் உலக பிரகாரம் போகணும், அது. ஆனால் ஸ்திரப்பட வேண்டும். எங்கே? இயேசுல அன்பு கூற வேண்டும். இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டும். அதுதான் இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். நம்ம ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். ஒரு முடிவு, ஒரு தீர்மானம் ஒரு எடுக்கணும். அதுதான் நம்ம இருதயத்தை நம் கர்த்தரை நம்ம துதிக்க வேண்டும், கர்த்தரை தியானிக்க வேண்டும். நம் இருதயத்தை நம்ம அங்கங்கே அழைப்பாய் கொடுக்கூடாது. நம் இருதயத்தை இயேசுவின் இடத்துல வர்றதுக்கு நம்ம இருதயம் ஸ்திரப்பட வேண்டும். நான்காவது, தேவனுடைய சித்தத்துக்கு காத்திருக்க வேண்டும்.
தாவீது ராஜா சொல்லியிருக்கிற அதிகாலையிலே அவர் சித்தத்துக்கு காத்திருக்க எத்தனோ சங்கீதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி அவர் சித்தம் என்னான்றது தெரிவிக்கணும். அவர் சித்தம் என்னான்றது நம்ம அறியாமலே அநேக காரியங்களும் சிக்கிக் கொள்ளுகிறோம். அவர் சித்தம் இன்னைக்கு ஒரு காரியத்தை செய்தால் இது நடக்கும், இது ப்ராப்ளம் வருமா, இதில் நம்ம மாட்டிக்கொள்ளுமான்றது யோசித்து அந்த என்ன நீ செய்ய போறியோ அந்த காரியத்தை கர்த்தருடைய இடத்துல சித்தத்துக்கு காத்திரு ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன், இது உங்களுடைய சித்தமா? தெரியாது எங்கோ போய் நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஒரு கடனை வாங்கி அது திருப்பி கொடுக்க முடியாமல், வட்டி கட்ட முடியாமல், வாங்கினது திருப்பி கொடுத்ததுக்கு நமக்கு யோசிக்கணும். எப்படி அது நம்ம வாங்குற கர்த்தருடைய சித்தமா, இல்லை வேற ஒரு வேலை, இல்லை ஒரு வீட்டு விடமை வாங்குறோம், போய் பணமும் இருக்குதுன்னு சொல்லி பணம் கட்டிட்டு வாங்கிடுறோம். நம்ம அதனுடைய விளைவுகள் என்னன்றது நமக்கு தெரியாது. அதுக்கு முன்பதாக பணம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த திறமை இருந்தாலும், ஆனால் கர்த்தருடைய ஜெபத்தில் வைத்து அவர் சித்தத்துக்கு காத்து வரணும். எப்போ சத்தியத்தையும் ரட்சிப்பையும் நீதியும் அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்ம அப்போதான் அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆயத்தமாக காத்திருக்க வேண்டும். இந்த நம்ம வாழ்க்கையிலே இப்போ நம்ம பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தின் வசனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். என்ன, நம்ம எப்போ வந்தாலும் கடவுள் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? நம்ம இறுதி சொல்லுவோம், ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வருஷம் வந்து பண்டிகை கிறிஸ்துவர்கள் இல்லாத, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவர்கள் இல்லாத, ஆனால் எப்பவுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆயத்தத்தோடு இருந்தால் தான் நம்ம இந்த வாக்குத்தத்த வசனங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலே நிறைவேறும். அதுதான் அப்படி சொல்லியிருக்க தாவீது ராஜா. நம் அவருடைய சித்தத்துக்கு காத்திருக்க வேண்டும். ஆயத்தம் அதிகாலையிலே நம்ம என்ன, அதிகாலையிலே ஏஞ்சி நம்ம என்ன தேடுறோம்? ஃபோன் எடுத்தது உடனே டைம் பார்க்கறத விட, டைம் பார்த்துக்கப்புறம் ஒரு மெசேஜ், அப்புறம் வாட்ஸ்அப், அப்புறம் ஃபேஸ்புக்கு, அதுக்கப்புறம் வேதம் எங்கே இருக்குன்னு தேடும். நம்ம அது கிடையாது. ஏஞ்சி உடனே கர்த்தருக்கு ஏஞ்சி ஆயத்தப்படுத்தி தான் மற்றது எல்லாமே, நேரம், பைபிள், கீகள் எல்லாமே இப்படி தான் இது இருக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை தான் நம்ம இந்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்றால் இந்த 5 காரியங்களை நாம் பின்பற்ற வேண்டும். அது சத்தியத்துக்கும் ரட்சிப்புக்கும் நீதிக்காகவும் இறுதி ஸ்திரப்பட வேண்டும். தேவனுடைய சித்தத்துக்கு காத்திருந்து ஆயத்தமாக இருந்தால் தான் இந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்ற சந்தேகம் இல்லை. இப்படி தேவன் கிருபை செய்வாராக. ஆமென். இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் ஸ்தல பாஸ்டருக்கு அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். இங்கே இருக்கிற அனைவருக்கும், சபையின் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். ஆமென்.